ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இந்த மாதிரி கூடைங்களில் வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது ரன்னிங் ஒயர்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நான் இதில் பிங்க் ரன்னிங் ஒயர் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் எல்லோ ரன்னிங் ஒயர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கடைசியாக நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். லேடர் நாட் போட்டு தான், ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு பண்ண போகிறேன். இப்போ இது சாதா பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாக்ஸ் நாட் தான் தெரியும் எப்படி போடணுன்ட்டு. ஆல்ரெடி நான் வீடியோ கூடைகள்னு போட்டிருக்கேன், க்ளோஸ்அப்பில் வேணால் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை சுருட்டிக்கணும். இந்த லைன் போட்டிருக்கோம்ல, மேலே ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கல, அதை எடுத்து கீழே எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரோட சொரசொரப்பு பகுதியை இப்படி ரைட் சைட் பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட சொரசொரப்பு பகுதியை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா இது ஒரு பாக்ஸ் நாட். இதுதான் பாக்ஸ் நாட், பேசிக் பாக்ஸ் நாட்டு. இப்போ இது கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னா, இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி பின்பக்கமாக லூப்பாக மடிச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லூஸ் பண்ணி இந்த கை விரலால் நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த சைடு இது க்ரிப்பாக பிடிச்சிட்டு இந்த ரெண்டு கையுமே யூஸ் பண்ணணும். நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடணும். விட்டிங்கன்னா இது இப்படி வந்துடும். இந்த நேராக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டு ஒயர், நம்ம ஒயர் ஜாயின் பண்ண ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டிங்கன்னா லைட்டாக ஃபஸ்ட்டு இது மேலே இழுத்துக்கோங்க, அப்புறம் இதை பின்னாடி இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏணிப்படி முடிச்சு. உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள். இன்னொன்று, நமக்கு சேர்த்த இடம் தெரியாது, அது அப்படியே ஜாயிண்ட் ஆகியே வரும். இப்போ நான் இதை முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நான் 5 ரோ போட்டிருக்கேன். இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஏணிப்படி முடிச்சு போட்ட உடனே இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இந்த இடத்த கட் பண்ணிக்கணும். நான் இது கட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஒயர்லேருந்து தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பிங்க் ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி ரோலில் பிங்க் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் நான் இப்படி சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைனை நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க் ஒயரை எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். சில டைம் நம்ம கட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய ஃப்ரெஷர்ஸாக இருக்காத மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணலான்னா, இதில் வந்து இந்த இணைப்படை முடிச்சோட இதை நிறுத்திக்கிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடித்து நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி கட்டம் போடுற கூடைங்களில், கலர் ஜாயின் பண்ணுற கூடைங்கள்லாம் நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணிப்போம். இதை அப்படியே நம்ம இந்த ரோ ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வருவோம். இது ஒரு 5 ரோ போடுவேன் நான். ஏன்னா நான் 5 இந்த கூடைக்கு நான் பிரிச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணும் போது நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளில் நீங்கள் ஆல்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அந்த ஆல் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராது. அதனால் நீங்கள் ஆல்னு ஒரு பட்டன் அந்த பெல் பட்டனுக்கு மேலே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரோ ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இந்த ஒயரை நம்ம பின்னாடிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை இந்த லூப் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ ஜாயின் பண்ணலனாலும்
பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டு நம்ம லேடர் நாட்டு திருப்பி போடும்போது இது லூஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ண வேண்டாம். ஒரு ரோ முடிக்கும் போது ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லேடர் நாட் போடும்போது திருப்பி நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது இது உள்ளே போயிடும். அதனால் நம்ம இப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு இந்த ரோ ஃபுல்லாக முடிக்கணும். இந்த ரோ ஃபுல்லாக இப்படியே முடிச்சுட்டே வரணும். வந்த பிறகு நீங்கள் இந்த எண்டுக்கு வரும் லேடர் நாட் போடுறதுக்கு அடுத்த ஒயர் சொருகிற மாதிரி ஆட் ஆகும். ஸோ அப்போ போடும்போது தான் நீங்கள் அந்த உள்ளே இருக்க ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் கலர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பிங்க் மிக்சட் ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். பிங்க் அண்ட் எல்லோ ஜாயிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து எல்லோ ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ரோ ஃபுல்லாக இப்படியே இந்த ரோ ஃபுல்லாக இந்த பிங்க் ஒயரை வச்சு போட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும். வந்த உடனே இங்கே நீங்கள் லேடர் நாட் போட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இந்த பேக் சைடில் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி நான் சொருவிருப்பேன் இந்த பிங்க் கலரில், அதை காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த பிங்க் கலரில் நான் ஜாயின் பண்ணும் போது லாஸ்ட்டில் அங்கே சொருக்கியிருக்கேன் பாருங்கள். அதை எடுத்துட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளுக்க சொருகி விட்டுக்கலாம். உங்களுக்கு வெளியில் இந்த ஒயர்ஸ் தெரியாது. இப்படி தான் நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.